புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் அறிமுகம். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையில் தகவல். மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்களின் சொந்த செலவில் புதுச்சேரி கோவிந்தசாலை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி வரை, அதாவது 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசிக்கப்பட்ட அதே உரையை துணைநிலை ஆளுநர் மீண்டும் வாசித்துள்ளார். வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம். பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் அறிமுகம். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையில் தகவல். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5 கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்தினார். இதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்தும் சட்டப்பேரவை காவலர்கள் மரியாதை அளித்தும் வரவேற்றனர். தொடர்ந்து சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரையில், புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்கு தேவையான நிதியை வழங்குவதை இந்த அரசு உறுதிப்படுத்தி உள்ளது. நிதியை பொறுத்தவரை 2023-24ஆம் ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டான 12,250 கோடியில் 11,464 கோடி, அதாவது 93.58 விழுக்காடு செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடப்பாண்டில் 2023-24ஆம் ஆண்டில் 2,63,068 ரூபாயாக தனிநபர் வருமானம் உயர்ந்து புதுச்சேரி வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் மார்பு நோய்களுக்கான அரசு மருத்துவமனையில் உள்கட்டமைப்பு மற்றும் தரமான சேவைகள் வழங்கும் தரவரிசையில் புதுச்சேரி முதலிடத்தை பெற்றுள்ளது. அதிநவீன கருவிகளுடன் கூடிய அறுவை சிகிச்சை செய்வதில் கடந்த ஆண்டு 67 இருதய அறுவை சிகிச்சைகளும் மற்றும் 12 இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சில்லறை வணிகம் சார்ந்த உள்கட்டமைப்பை உலகளாவிய விநியோக கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கும் குறிக்கோளுடன் புதுச்சேரியை ஒருங்கிணைத்த தளவாட உள்ள உள்கட்டமைப்பு தளவாட பூங்கா மற்றும் கிடங்கு கொள்கை 2023 என்று தளவாட கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் திருமண சான்று, பட்டா மற்றும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை போன்ற சேவைகளை சோதனை அடிப்படையில் வழங்குவதற்கான பிளாக் செயின் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1.89 கோடி செலவில்
பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது. 145 பள்ளிகளில் 3.48 கோடி மதிப்பீட்டில் 290 நுண்திறன் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர் 126 அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் அனைத்தும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5 கூட்டத்துடன் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார். இதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்தும் சட்டப்பேரவை காவலர்கள் மரியாதை அளித்தும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் துணை ஆளுநர் உரையாற்றத் தொடங்கிய போது மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று பேசினர். அப்பொழுது குறிப்பிட்ட ஆளுநர் தான் உரையாற்றிய பிறகு உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார். எனினும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது, துறைமுக விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலைக் கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக ஆளுநர் உரையை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் சொந்த செலவில் புதுச்சேரி கோவிந்தசாலை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி மாநில கெஜ்ரியோ கரோத்த சங்க மாநில செயலாளர் கரத்தே சுந்தர்ராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை வழிநடத்தினார். அரசு ஆரம்ப பள்ளி முதல்வர் சுமதி அவர்கள் உடனிருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி, பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் செய்திருந்தார்கள். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி வரை, அதாவது 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆளுநர் உரை நிறைவடைந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் நாளை 1ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதம், 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு பட்ஜெட்டை முதல்வர் தாக்கல் செய்வார் என்று தெரிவித்தார். 5, 6ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதம், 7, 8, 9 தேதிகளில் துறைகள் மீது உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று குறிப்பிட்ட சபாநாயகர் செல்வம், 12, 13ஆம் தேதி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர். 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானம், அன்றுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் என்றார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசிக்கப்பட்ட அதே உரையை துணைநிலை ஆளுநர் மீண்டும் வாசித்துள்ளார். வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம். புதுச்சேரியின் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில், ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, துணைநிலை ஆளுநர் உரையில் துறைமுக விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலைக் கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக குறிப்பிட்ட சிவா, ரெட்டியார்பாளையம் சர்க்கரை ஆலையை இயக்கினால் 20,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியும். ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. கடந்த ஆண்டு படித்த அதே கவர்னர் உரையை திரும்பவும் கவர்னர் படித்துள்ளார். மத்திய அரசு புறக்கணிப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே சிறப்பு நிதி வழங்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. INTC மாநில தலைவர் GR பாலாஜி பிறந்தநாளை ஒட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. INTC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை ஒட்டி தொழில் மாநிலம் முழுவதும் INTC தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேரு சிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜய குணாலன் தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் மச்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காலை ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் ஆனிபால் நேரு அங்கு குடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார். இம்முகாமை ஆனண்ட் டாக்டர் ரூபி லியோத் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இம்முகாமின் இறுதியாக ரூபாய் 12,500 செலவில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. KIT ஸ்பான்சரை பெற்று தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் லியோ குணாலன் மற்றும் ரொட்டேரியன் மனோஜ் ஆகியோரும் துணைத் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். இம்முகாமில் ரொட்டேரியன்கள் பிரதாப் சந்திரன், இந்திரநாத், குணசேகர், தாமஸ் சிரில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா, செயலாளர் சங்கர், ஆனட்கள் ருக்மணி, பத்மஸ்ரீ, மேரி கலா மற்றும் குளோத்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்தநாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் MP, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLA ஆனந்தராமன், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ்,
இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு 10 தட்டு வண்டி, 20 தையல் இயந்திரம், 2 பேருக்கு இருசக்கர வாகனம், சுமார் 2000 பேருக்கு புடவை மற்றும் 1500 குடும்பங்களுக்கு குடும்ப நலத்திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதி செங்கேனியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தேரை பழமை மாறாமல் புதுப்பிக்க 2 லட்சம் ரூபாய் நிதியை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் அருள்மிகு செங்கேனியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியன்று செடல் உற்சவத்துடன் திருவிழா கோலாகலமாக நடந்து வந்தது. இந்த ஆலயத்தில் சுமார் 300 ஆண்டுகள் மேல் பழமையான தேர் இருந்தது. அந்த தேர் பழுதடைந்ததால் அதனை பழமை மாறாமல் புதுப்பிக்க ஊர் பொதுமக்களும் ஆலய நிர்வாகிகளும் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து 300 ஆண்டுகள் பழமையான திருத்தேரை பழமை மாறாமல் சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவர் தேரை செப்பனிட 2 லட்சம் ரூபாய் நிதியை நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும். இது பற்றிய மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணைய இயக்குநர் தெய்வ சிகாமணி, துறையின் துணை இயக்குநர், அதிகாரிகள், மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள் கார்த்திக், பயிற்சி வகுப்பாளர் கோபிகிருஷ்ணன், பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள், மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சமூக சேவகி கவிதா சிவகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் மற்றும் மெட்சன் ஹெல்த் கேர் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் விருது வழங்கும் விழா கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கவிதா சிவகுமாருக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து எம்எல்ஏ ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். பிறந்தநாள் விழாவில் 500 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் அறிமுகம். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையில் தகவல். மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் நாட்டு நலப்பணித் திட்டம் மாணவர்களின் சொந்த செலவில் புதுச்சேரி கோவிந்தசாலை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி வரை, அதாவது 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசிக்கப்பட்ட அதே உரையை துணைநிலை ஆளுநர் மீண்டும் வாசித்துள்ளார். வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம். பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம்
குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது.